ஓம் கால பைரவாய போற்றி. ஓம் பைரவாய போற்றி. ஓம் பைரவாய போற்றி. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். இந்த வாசகத்தை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையில நான் கலங்கி போய் அப்படி நின்றுட்டு இருக்கேன். என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த என்னால எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கால பைரவர் ஒரு அற்புதமான தகவலை கொடுக்கறதுக்காக தான் என்ன அனுப்பியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த இறைவனுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை வச்சு சொல்றேன். எப்பவுமே அஷ்டமி காலங்கள்ல எந்த ஒரு விஷயங்களையும் தொடங்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அஷ்டமிகள் மிக முக்கியமானது. ஒண்ணு கோகுல அஷ்டமி அப்படிங்கிறது கண்ணனுக்காக நம்ம வழிபடுவோம். இன்னொன்னு தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது மிக முக்கியமா கால பைரவருக்கான ஒரு அற்புதமான நாள். இறைவனை நீங்க கண் கலங்கி இதுக்கு மேல நான் உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு விழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாள் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்துல 2026ஆம் வருடத்துல ஜனவரி மாதம் 2 நாட்களாக உங்களுக்கு வருது. 2 அற்புத வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. தேய்பிறை அஷ்டமி அதுவுமா நம்மளுடைய தென்னக காசி பைரவர் திருக்கோயில்ல ஸ்வர்ண ஆகாஷன பைரவரா நமக்கு காட்சி தரக்கூடிய இந்த கால பைரவரை வழிபடுவதற்கான 2 நாள் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுது. அதாவது ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து இந்த முதல் கால பூஜை அப்படின்றது நடைபெறுகின்றது. காலத்தை ஆளக்கூடிய ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் யமபயத்தை போக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், வாழ்க்கையில செல்வத்தை ஸ்வர்ணத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை அள்ளி தரக்கூடியவர். இங்க ஸ்வர்ணலிங்கமா சிவபெருமானும் காட்சி தருகின்றார். இந்த அற்புதமான ஆலயத்துல நீங்களே உங்களின் கரங்கள் மூலமாக மனதுல மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆகாஷன பைரவருக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்வர்ண லிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்வதற்கான முதல் நாள் வாய்ப்பு தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து தொடங்குகின்றது. இதுல நீங்க எல்லோருமே பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளையா இருக்கு. 4 மணியிலிருந்து இந்த பூஜை நடைபெறுகின்றது. கோடான கோடி மக்கள் இங்க கூடியிருப்பாங்க. அதுல உங்களுக்கும் ஒரு அற்புத வாய்ப்பு கிடைக்குது. இரவு 8 மணிக்கு ராஜ அலங்காரத்தோடு இறைவனுக்கு தூபம் தீபம் காண்பிக்கப்பட்டு ஆரத்தியோடு நிறைவு பெறுகின்றது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 2ஆம் கால பூஜையும் உங்களுக்காக உள்ளது. முதல் நாள் பங்கெடுக்க முடியாதவர்கள் மறுநாள் நிச்சயமா காலையில இந்த பாலபிஷேகத்துல உங்களின் கரங்களின் மூலமாக இறைவனுக்கு நீங்க அபிஷேகம் செய்யலாம். அன்று மதியம் 12 மணிக்கு தங்க கவச அலங்காரத்துல அற்புதமா ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் உங்களுக்கு காட்சி தர போறாரு. இதை நினைக்கும் பொழுதே எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு மகிழ்வா இருக்கு. இறைவனை கண்ணார ரசித்து உங்க கவலைகளை எல்லாம் மறந்து எல்லாமே உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன், வேண்டத்தக்கதை அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ